லாஸ்ட் 2 நாளாவே புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான அறிகுறியே காணோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். டிசம்பர் வந்தாதான் நான் சென்னைக்கு வருவேன்னு ஒத்த கால்ல நிக்குது போல டிசாஸ்டர். அதனால தான் இந்த வருஷம் டிசம்பர் பிறக்கும் போதே கூடவே ஒட்டிக்கிட்டு வருது சைக்ளோன் ஃபெங்கல். இந்த புயல் இன்னும் வலுப்பெறல. ஆனா அதுக்குள்ளேயே பாதி இலங்கைய மூழ்கடிச்சிடுச்சு. ஃபெங்கல் மகாபலிபுரத்துக்கும் சென்னைக்கும் இடையிலே தான் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வலுப்பெறாமலே இலங்கையில பெரு வெள்ளம்னா அப்போ சென்னையோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, சென்னை எப்படி தாங்க போகுதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இலங்கையில என்ன நடந்துச்சுன்னு சின்னதா பார்த்துடலாம். ஃபெங்கல் 2-3 நாளுக்கு முன்னாடியே உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அதோட தாக்கத்தினால இலங்கையில கடந்த 4 நாளா கனமழை அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நார்த் இலங்கையில பெரும்பாலான இடங்கள்ல வெள்ளம் வந்துடுச்சு. அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையே 2 கோடி தான். அதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களா. அந்த நாட்டுக்கு 3 லட்சம்ங்கிறது பெரிய நம்பர். 10,000 வீடுகள் மூழ்கிருச்சான். இன்னமும் தொடர்ந்து அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பாதிப்புகள் இன்னும் முழுசா கணக்கெடுக்க முடியல. மழை முழுசா நின்னதும் தான் இலங்கையோட மொத்த நிலையும் பாதிப்பும் தெரியும்னு அந்த நாட்டு அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க. புயல் உருவாக ஆரம்பிச்சதுக்கு இலங்கைக்கு இந்த அட்டின்னா இன்னைக்கு புயல் வலுவடைஞ்சு நாளைக்கு சென்னைக்கு பக்கத்துல கரையை கடக்கும்னு சொல்லி இருக்காங்க. அதோட நாளைக்கு சென்னை, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நைட்ல ஆரம்பிக்கிற மழை நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க. அதோட காத்தோட வேகமும் அதிகமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் மழைக்காலம் ஆரம்பிச்சதும் சென்னைக்கு பெருசா மழை இல்ல. 2 முறை பயங்கரமா எதிர்பார்த்து எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த முறை கண்டிப்பா எதிர்பார்க்காத அளவுல பெரிய மழை இருக்கும். இவ்வளவு நாள் நாம மிஸ் பண்ண மழை நாளைக்கு ஒரே நாள்ல பெய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும். நைட்டு 7 மணிக்கு பிறகு மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி நாளைக்கு ஃபுல்லா மிட் நைட்ல பயங்கரமா இருக்கும்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூட சொல்லியிருக்காரு. இதனால மக்கள் முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுங்க. கரண்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. அதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நாளைக்கு தேவையான சாப்பாடு மற்ற எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க. வெளியில இருக்கிறவங்க ரொம்ப பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்க மக்களே. நன்றி.